வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. தெரிந்து தெளிதல் அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பொறுப்பிற்கு ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் எதையெல்லாம் கன்சிடர் பண்ணணும், எதையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணிட்டு போகிற வள்ளுவர் இந்த பாடலில் ஒரு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கை பற்றி பேசுகிறாருன்னு தோணுது. தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும். தேரான் பிறரை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும். தீரா இடும்பை தரும், தீர்க்க முடியாத தொந்தரவுகளை தரும். எது என்றால் தேரான் பிறரை தெளிந்தான் வழிமுறை. தேர்வு செய்யாமல் ஒரு என்ன செலெக்ஷன் கிரைட்டீரியா என்று முடிவு செய்து தேர்வு சிந்தித்து தேராமல் ஒருவரை தேர்ந்தெடுப்பது என்பது வழிமுறை தீரா இடுமை தரும். இந்த குறளுக்கு உரையாசிரியர்கள் வழிமுறை என்கிற சொல்ல தலைமுறையாக அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எந்த யோசனையும் பண்ணாமல் ஒருத்தர் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அது தலைமுறைகளாக துன்பத்தை கொண்டு வந்து தரும். அப்படிதான் அதுக்கு பொருள் எடுத்துக்கிறாங்க. ஆனால் எனக்கு இது கொஞ்சம் மாற்றி வசிக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. தேரான் பிறரை தெளிந்தான், அதை தேரான் பிறரை வழிமுறை தெளிந்தான். தேரான் பிறனை வழிமுறை தெளிந்தான் தீரா இடும்பை தரும். தலைமுறைகளாக இருப்பதனாலே தெளிந்தான். கிட்டத்தட்ட நெப்போட்டிசம், வாரிசு அரசியலை பேசுகிறாரோ அப்படின்னு. ஒருவரை தேர்வு செய்யாமல் நாம் அவருடைய கிரைட்டீரியா என்ன, அவருடைய தகுதிகள் என்ன, அவருக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தேர்வு செய்யாமல் அவர் இன்னாருடைய மகன், இன்னாருடைய வாரிசு, இந்த வழிமுறையில் வந்தவர் என்பது ஒரே காரணத்தினால் மட்டுமே ஒருவரை தேர்வு செய்தோம் என்றால் தேரான் பிறனை தெளிந்தான் பிறனை வழிமுறை தெரிந்தான் தீரா இடும்பை தரும். அப்படி தேர்வு செய்வது என்பது தீர்க்க முடியாத இன்னல்களில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு. அதைத்தான் சொல்றாரான்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் அப்படி ஒரு வாசிப்பிற்கு இதில் இந்த குறளில் இடம் இருக்கு என்று எனக்கு தோணுது. ஏன்னா இது தலைமுறை அதுவும் நம்ம ஊரில் இன்னும் கூட நாம் முழுமையாக இந்த வாரிசு மனநிலையை விட்டு நம்ம வெளியே வரவே இல்லை. ஒருவருடைய ஒரு தலைவர் இருந்தார்னா அவருடைய மகன் தலைவராகத்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கிட்டத்தட்ட அக்ராஸ் இந்தியா அது ஒரு வழியாக ஏற்றுக்கொள்கிறது. ஏதோ ஒரு வகையாக நேச்சுரலாக ஏற்றுக்கிறாங்க. பெரிய பெரிய தலைவர்கள் சம்மந்தம் இல்லாமல் இருந்தால் கூட அவங்களுடைய பையனாக இருந்தால் நல்லவராக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிறாங்க. அவர்களுடைய மகனாக இருப்பதுனாலேயே ஒருவர் தகுதி பெற்றவராக ஆகிவிடுவாரா அப்படின்னு கேட்டால் அது இல்லை அப்படிங்கிறத தான் இதில் சொல்கிறாரோன்னு எனக்கு தோணுது. தேரான் பிறரை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும். ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் டு திங்க் பண்ணலாம் நண்பர்களே. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.